கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் உன்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் வாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தருடைய அன்பின் காரணம் ஒரு விசை கூட கிரியை செய்ய வேண்டுமா சொல்லி எத்தனை ஆத்துமாக்கள் ஐயா எங்கள் இந்திய தேசத்துல, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆட்கள் இல்லையே. கர்த்தருடைய மகத்துவமான வசனத்தை கர்த்தர் எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவருடைய மகிமையான மகத்துவமான வேதத்தை அவர் எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை அந்நிய காரியமாய் அநேக ஜனங்கள் எண்ணினார்கள். அவர் வேதனையோடு சொல்லுகிற காரியம், என் எப்பிராயுமே நீ என்னை எப்படி மறக்கலாம்? நான் உன்னை மறக்காத பட்சத்தில் நீ என்னை எப்படி மறக்கலாம்? உன்னுடைய சூழ்நிலை மாற்றத்துல நீ என்னை அல்லவோ பற்றி கொண்டிருந்திருக்க வேண்டும்.
நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலமான ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. நெருக்கத்தின் நேரத்தில் மகனே, நீ கர்த்தரை அல்லவா கூப்பிட்டு இருக்க வேண்டும். நெருக்கத்தின் நேரத்தில் நீ கர்த்தரை அல்லவா கூப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் மகளே. உபு ஷடாகா தூனாமா ஷடாகா துரிபி ஷேகா பாரா தூலாமா ஷடாகா துரிபி ஷேகா பாரா தோலா. வாழ்வு மாறல், வாழ்வடையும் வசனங்களை அவர்கள் பற்றி கொண்டிருப்பார்களா? தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை அவர்கள் பற்றி கொண்டிருப்பார்களா? அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய அபிஷேக கரம் இறங்கி வரணும். Let them not settle with what they have, Lord. Let them not settle with the blessings that you have given them, oh Father. Right now, let there be a transformation. சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகும். சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புறமிடப்பட்ட பொண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது தேனிலும் மதுரமாயும் தெளித்தேனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை படிக்கிறவர்கள் கண்கள் தெளிவிக்கப்படுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது. ரிபாலா தூராமா ஷடகதடகதலபா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ரேபாலா ஷீராமானா தூராமா தரா தேரே கடகதடகதலபடகதலபா. கர்த்தருடைய மகத்துவமான வசனங்களை அப்பா நாங்கள் தியானித்து பார்க்கும்போது நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறுவோம் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, give them the burden ராபா தோரோபோ ஷிகா தடகதலபா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஆவல் ஒரு விஷயம் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கிரியேட் எல்லா அசட்டை பண்ணுகிற தன்மைகள், நிர்விசாரங்கள் எரிவதாக வார்த்தை மேல இருக்கிற அந்த ஆர்வத்தை எடுத்து போடுகிற, உணர்வை மங்க பண்ணுகிற பெர்ஷிபோனின் வல்லமைகள், அப்போலியோனின் கிரியைகள் எரிவதாக ரிபாலா தோரோபோடோபா. தேவ வல்லமை செயல்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டதா இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. வார்த்தை கிரியை செய்யட்டும், ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கட்டும். ரிபிலே ஷே லகுது நமு ஷரகதடபடகதலபா தேவ் ரூபு ஷிகபரபா லேக பரபா நுத்தரா ஷரபதரகதலபடகதலபா. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். சகல கட்டுகள் உடையட்டும். ரே ஷா ரா கா தா லா பா ரி பா லா பா கா தா லா பா ரோகா தா லா பா கா தா டா கா தா லா பா. ஜப அக்கினி, ஜப வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. Help us to ground in the spirit of Father. Give us the grounding. பெருமூச்சின் அபிஷேகம் எங்களை பற்றி பிடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரிமாத்தோரோ ஷடகதடகதடகதலபா. இந்த பெருமூச்சின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக. ரீமாலா தூராமா ஷடகா துடாபாலா ஷிகடகதலபா. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். ரிபுலா ஷடகதடபா ருபாதடா ஷரகதடகதலபா. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். ரோ டா ரா ஷா டா பா லே பா ரா கா தா லா பா ருக்குதடபடகதடபா. சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். சகல தடைகள் உடையட்டும். மேரே ஷேரி பாலகதடகதலபா. கீழ்ப்படியாமின் கிரியைகள் முறியடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ற டைம்ல கர்த்தர் சில இடங்கள்ல வருத்தப்படுகிறதை என்னால உணர முடியுது. அதோடு கூட 2 நாளாகவும் தேச அதிகாரம் 2 நாளாகவும் 36வது அதிகாரம் 13ல இருந்தே வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 36வது அதிகாரம் 11ல இருந்து வாசிக்கிறேன். சிதேக்கியா ராஜாவாய் இருக்கிற போது 21 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அது வசனம் பாருங்க. நிறைய பேர் பத்தி நான் 1 நாளாகவும் 2 நாளாகவும் புத்தகத்துல நிறைய ராஜாக்களை பத்தி எழுதியிருக்கு. சில ராஜாக்கள் கர்த்தருடைய
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறான். சில ராஜாக்கள் பொல்லாப்பானதை செய்கிறான். அந்த வசனம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ராஜா பொல்லாப்பானதை செய்தான், இந்த ராஜா செம்மையானதை செய்தான் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த இடத்துல பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, ஆமென், அவனுடைய தேவன், ஆமென், அவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா, அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா, நாம் பொல்லாப்பான காரியத்தை, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நாம் செய்யும் போது God will not speak. Hallelujah. God will not speak. ஆமென் சொல்லாமா? God will become silent. கர்த்தர் சைலண்ட் ஆயிடுவாரு. ஆமென். பொல்லாத காரியங்கள், கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எப்ப வருதோ, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று கத்த சொல்லுகிறார். எபேசு சபையை பார்த்து, நான் வெறுக்கிறத நீ வெறுக்கணும்னு ஆசைப்படுற. அல்லேலூயா, நான் சிநேகிக்கிறவைகளை நீயும் சிநேகிக்கணும்னு ஆசைப்படுற. அல்லேலூயா, ஆமென். பொல்லாப்பான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல இருக்கிற ஆர்வம், ஆவல், ஆசை, விருப்பம், நேசம், இது எல்லாத்தையும் இழந்து போவீங்க. ஒரு பாவத்தை நீங்க செய்வீர்கள் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கட்டளையை நீங்கள் மீறி ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், உங்களுக்குள்ள பைபிள் வாசிக்கணும்ன்ற வாஞ்ச போயிடும். உங்களுக்குள்ள அந்த பைபிள் வாசிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் போயிடும். You will not like the word of God. வசனம் தான் ஜீவன். வசனத்துடைய எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அது மேல ஒரு நேசம் இருக்குல்ல, அந்த அன்பு இருக்குல்ல, அது போயிடும். அதை இழக்கிறதின் காரணம் என்ன? பிகாஸ் தேவனுடைய கண்களுக்கு பொல்லாப்பான காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கு. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வெறுக்கிறீங்க. அல்லேலூயா, திரும்ப ஆமென் சொல்வீங்க. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்றாருல. ஓசியா 4ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம், முதல் சிறிய தீர்க்கதரிசியில முதல் தீர்க்கதரிசி, தானியேல் புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் வரும். ஒசாயா அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அறிவுதான் கர்த்தரோட வசனம். அல்லேலூயா, அது ஞானம் அறிவுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, நீதிமொழிகள் எடுத்து வாசிச்சு பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என் வசனத்துக்கு செவிய சாய், ஞானத்தை விட்டுறாத, அறிவை பத்திரப்படுத்து, புத்திய தேடு, நாடு. அல்லேலூயா, ஜனங்க அறிவு இல்லாம சங்காரமாகறாங்க, அவங்க அறிவை வெறுக்கிறாங்க. நாலேஜ், அறிவு இருக்குல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அறிவு, அதை வெறுக்கிறாங்க. கர்த்தரை அறிகிற அறிவு, அதை வெறுக்கிறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு, அதை வெறுக்கிறாங்க. வெறுப்பு வருது பாருங்க ஜனங்களுக்கு. அல்லேலூயா, they don't like the knowledge of God. They don't like the knowledge about the truth. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? கர்த்தருடைய சித்தம் என்னது அப்படின்னு ஆவியானவர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு. இது எல்லாம் தெரிந்த வசனம் தான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 Timothy 2:4 says, He has a perfect will for you and me to get saved and to get the knowledge of the truth. சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொள்ள மனதாய் இல்லாமல் பின்வாங்கி போனார். இன்னைக்கு ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு
இப்ப பரலோகத்துக்கு போய்விடும்னு நினைக்கிறோம். அது ஒரு ப்ரூஃப், அது ஒரு பிளஸட் அஷூரன்ஸ். Salvation is a blessed assurance that is given to you. பரலோகத்துக்கு போறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு 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 டிக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த டிக்கெட்டை நீங்க இழந்து போயிடக்கூடாது. நீங்கள் அறிகிற அறிவில் வளரணும். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற சில அறியாமைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து. பரிசேயனே, சதுசேயனே, நீ ஊழியம் செஞ்சிட்டு இருக்க, ஆனா சத்தியத்தை நீ அறியணும்பா. யோவான் 8:32 வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இந்த வார்த்தை மேல பேர்டன் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு என்ன கர்த்தர் பேச போறாரு அப்படின்றது காலையில இருந்தே உங்களுடைய ஏக்கமா இருக்கணும், வாஞ்சையா இருக்கணும். கர்த்தர் இன்ற இந்த காலகட்டத்துல என்ன செயல்படுகிறார், என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் நீங்க போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு பேர்டன்ல இருந்தாருன்னா, நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது, நீங்க போய் சுவிசேஷம் சொல்லணும். அவர் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சித்தம் கொண்டு இருப்பார் என்றால், நீ போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆவியானவருடைய அல்லது தேவனுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திரு உள்ளத்தை அறிகிறதற்கு தான் அவருடைய இருதயமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள ஊத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு உங்கள் கண்கள் முழுவதும் மாம்சீக கண்களால் நிரம்பி இருக்கிறது. உங்க திங்கிங் பேட்டர்ன் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அசட்ட உங்க வாழ்க்கையில இருக்கு. பாத்துக்கலாம். கேர்லெஸ்னஸ் இருக்கு உங்க வாழ்க்கையில. ஆவியானவர் சொல்றாரு, கேர்லெஸ்னஸ் இருக்கு. How will God use you if you are not loving the truth, loving the word of God? கர்த்தருடைய வசனத்தை நீங்க நேசிக்கலனா கர்த்தர் உங்களை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும்? கர்த்தருடைய வசனம் இல்லாமல் நீங்கள் எப்படி சுத்திகரிக்கப்படுவீர்கள்? ஆவியானவர் உங்களை பார்த்து முகமுகமாய் கேட்கிறார். Hallelujah. Listen to my voice, don't see my video. கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியத்தை நீங்கள் உணர வேணும். அது என்னவென்றால், உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார் என்பதையே நீங்கள் அறியாமல் மாம்சீகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. செயல்படாத சில இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதென்றால் அதை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை நீங்க கேளுங்க. நான் சொல்றேன், யோவான் ஸ்நானனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அந்த தேசத்துல இருக்கிற அனைவரும் வனாந்தரத்தை நோக்கி வந்தாங்க. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 சொல்றாரு, எதை பார்க்கப்பா போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீங்களா? எதை பார்க்க போனீங்க? யார பார்க்க போனீங்க? ராஜாவை பார்க்க போனீங்களா? ஆசாரியர்களை பார்க்க போனீங்களா? யார பார்க்க போனீங்க? கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றார். அல்லேலூயா. தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவன், கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எப்ப ஜனங்க தீர்க்க தரிசனத்தை விட்டுட்டு அவர்களுடைய சொந்த மாம்சீக அனுபவத்திற்குள்ள அவங்க போறாங்களோ, அன்னைக்கு அவர்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். என்னோட வீடியோ வரல. There is a power cut here. However, I think the audio is perfectly fine. அப்படி இல்லைன்னா எனக்கு உடனே சொல்லுங்க. பிரேக் ஆகுது அப்படின்னா உடனே சொல்லுங்க. I'll try to change my network. பட் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்க முடியாம இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை சீர்கெட்டு போகும். அல்லேலூயா. வாழ்க்கை சீர்கெட்டு போகும். அதுதான் வேதவசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகும். நோடு கூட எடுங்க. நீதிமொழிகள்
28வது அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 29வது அதிகாரம், சாரி, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவோம். நம்ம வாழ்க்கையில சீர்கேடு எப்போ வருது? நம்ம சமுதாயத்துல. நீங்க ரொம்ப சிம்பிளா நம்ம உலகத்தை பாருங்க, நம்ம சமுதாயத்தை பாருங்க. நம்ம சமுதாயத்துல ஒரு காரியத்தை நீங்க எங்கே சீர்கேடு இருக்கு? ஏன் குடிகாரர்களும், வேசித்தனம் பண்ணுகிறவர்களும், விபச்சாரர்களும், குழந்தைகளை அபியூஸ் பண்ணுகிறவர்களும் ஏன் எழும்பி நிக்கிறாங்க? கர்த்தர் சொல்றாரு, சீர்கேடு சமுதாயத்துல ஏன் வந்திருக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனம் இல்ல. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எழும்பவில்லை, தீர்க்கதரிசிகள் செயல்படவில்லை, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வசனத்திற்கு அவர்கள் செவி கொடுக்காமல் அசட்டை பண்ணுகிறார்கள். 2 நாளாகமம் அதே கடைசி அதிகாரம் எடுத்து பாருங்க. 2 நாளாகமம் 36வது அதிகாரம். 2 Chronicles 36 கரெக்டா? அவன் பொல்லாப்பான காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனம், 36வது அதிகாரம் 12வது வசனம். சிதேக்கியா என்ற ராஜா இருக்கிறான். அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தலையா? நீங்க கேட்கிற எல்லா பிரசங்கத்திலையும் நீங்க ஒரு காரியத்தை கேட்டிருப்பீங்க. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை தான் முக்கியம். இல்லையா? அது கேட்டிருக்கீங்களா இல்லையா? தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போக கூடாது. தீர்க்கதரிசியோட வார்த்தையை தான் நீங்க கேட்கணும். கரெக்டா? தீர்க்கதரிசி கீழே நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசியோட வார்த்தை கேட்டா போதும். ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை, இல்லையா? அவர் கீழே நீங்க போய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவருக்கு உங்களை தாழ்த்தணும்ன்ற அதானே இன்னைக்கு போதகம். அவன் என்னோட பாஸ்டர் சொல்ற பிரசங்க பீடத்துல என்று சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்பேன். ஆனா அதுக்கப்புறம் என் பாஸ்டருக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. மகனே, வசனத்தை எடுத்து பார். ஜனங்கள் சீர்கெட்டு போனதின் காரணம் என்ன? நான் சொல்லுவேன், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தாழ்த்தல. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் அல்லது கர்த்தரால் தேவனுடைய மனுஷனாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் உங்கள் முன்னாடி கர்த்தர் கொண்டு வருகிற ஆட்களுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற சிறிய சிறிய காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில இருக்க சீர்கேடுகள் அகன்று போகும். அல்லேலூயா. நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்க எங்கேயோ இருந்திருக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க எங்கேயோ இருந்திருக்கணும். நீங்க இந்நேரம் ஊழியம் செஞ்சிருக்கணும். ஆனா உங்களுடைய கீழ்ப்படியாம இன்னும் உங்களை குழந்தைகளாகவே வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அதால ப்ரொமோட் ஆகி போக முடியாது. கர்த்தர் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் தோத்துக்கிட்டே இருந்தா, ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தா, கீழ்ப்படியாமலே இருந்தா, யூ வில் கோ இன் சர்க்கிள்ஸ். ரெய்னார்ட் போங்கே ஒரு காரியம் சொன்னாரு. if you are getting stumbled in the same obstacles, probably you are walking in circles. நீங்க வட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள், நீங்கள் முன்னேறி நடக்கவில்லை. ஒரே பாவத்துல ஒரே காரியத்துல இடறி இடறி விழுறீங்கன்னா, I'm saying you are walking in circles. கொஞ்ச நாள் என்னால வசனத்தை கேட்க முடியுது, கொஞ்ச நாள் பைபிள் படிக்க முடியுது, நல்லா ஜெபம் பண்ண முடியுது, கொஞ்ச நாள் நல்லா வார்த்தை மேல ஆர்வம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது.
அந்த வார்த்தை மேல அந்த ஆர்வம் எனக்கு குறைஞ்சு போயிடுது. அந்த ஆவல் எனக்கு இல்ல. ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. பிரேயர் மீட்டிங்ஸ் வரணும்ன்றது தோண மாட்டேங்குது. என்னைக்கு கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ, ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீ என் அறிவை வெறுத்தாய். அறிவை வெறுக்கிறான். கர்த்தர் சொல்லுகிற அறிவு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெறுக்கிறாங்க. தங்களை தாழ்த்தவில்லை. எரேமியாவுக்கு தங்களை தாழ்த்தவில்லை. உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களுக்காக நீங்கள் அவர்கள் சொல்லுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகும்போது நீங்க முரட்டாட்டம் உள்ளவர்களா மாறுறீங்க. அல்லேலூயா. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. இப்ப அந்த வசனத்தை படித்து கொண்டிருந்தேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். Hebrews chapter 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய தீர்க்கதரிசிகள், உங்களுடைய மெய்ப்பர்கள் இல்லையா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் ஓனர்ஷிப். அந்த ஆத்துமா நரகத்துக்கு போச்சுன்னா கர்த்தர் உத்தரவாதம் பண்றவனதான் கேட்பாரு. அவனை நடத்துறதற்காக கர்த்தர் கொடுத்த ஆட்களை தான் கேட்பாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 12 சீஷர்களை இயேசு கையில கொடுக்குறாரு, பிதாவாகிய தேவன். கரெக்டா? மத்த நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, ஜனங்க இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். டேக்கிங் as an example, you have to understand ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு மிகப்பெரிய பேர்டன் என்ன அப்படின்றது you have to understand. அல்லேலூயா. ஆமென். நம்ம எரேமியாவுக்கு தங்களை தாழ்த்தாத ஜனங்களை போல நம்ம இருக்கிறோம். அநேக நேரத்துல நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிகிறதே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம பாத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்க எண்ணங்கள், நான் சொல்ற சர்ப்பம் தான் பேசுது. அந்த எண்ணங்களை உங்க காதுகளை சர்ப்பம் பேசுது. எவ்வளவு நாள் ஒருத்தர் கீழேயே இருக்கிறது? நீயும் வளரணும்ல. ஒரு நாள் வரும், கர்த்தர் தெளிவாய் பேசி உங்களை பிரித்தெடுப்பார். பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுத்தது போல பிரித்தெடுப்பார். ஆனால் நீங்கள் உயர்த்தப்படுகிறபடிக்கு கர்த்தருடைய கைகள் அடங்கி இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அத கர்த்தர் ஆடுகளை மெய்ப்பன் கையில ஒப்பு கொடுத்தவர், அந்த ஆடை வேற ஒரு மந்தையில கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த மெய்ப்பன் கிட்டே கர்த்தர் சொல்லுவாரு. அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை வழி நடத்திட்டு அவர் கிளம்பும்போது சொல்றாரு, பேதுருவை கூப்பிட்டு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? எஜமானன் இன்னொரு மெய்ப்பெண் கிட்ட தன்னுடைய வேலையை கொடுத்துட்டு மேல போறாரு. அல்லேலூயா. அப்படிதானே நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு டிஃபரெண்ட் ஆகுது எல்லாமே. இன்னைக்கு சபையில மந்தைக்கும் மெய்ப்பனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேரு தான் பாஸ்டர். பாஸ்டர்னா மெய்ப்பன்னு அர்த்தம் இல்லையா? பாஸ்டர் அப்படின்ற அந்த வேர்ட்ல இருந்து தான் பாஸ்டர்ன்ற வேர்டு வருது இல்லையா? பாஸ்டர்னா என்ன? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை. ஒரு மெய்ப்பெண் ஒரு ஆடுகளை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கணும். அதான் மெய்ப்பெண். அல்லேலூயா. நல்ல சத்தியங்களை கொடுத்து தேசத்தின் நன்மைகளை மேய்ந்து கொள்ளும்படியாக, ஆடுகளை புஷ்டியும் பசுமையுமா மாத்தும்படியாக மெய்ப்பர்களை கர்த்தர் வைக்கிறார். பிரதான மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மெய்ப்பர்கள்லாம் அந்த மெய்ப்பருக்கு பதில் சொல்லணும். கரெக்டா இல்லையா? Can you take John chapter 17? இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த 12 சீஷர்களை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்குறாரு. இப்ப இயேசுதான் இந்த 12 சீஷர்களுக்கு மெய்ப்பன். அவருதான் எஜமானன். இவர் மத்த 12 பேரும் அவருக்கு கீழே இருக்க ஆடுகள். கரெக்டா? இப்ப பாருங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நோடு கூட 5வது வசனம். 8வது வசனத்திலே வாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு எவர்களுக்கு? 8வது வசனம் கூட இல்ல. யோவான் 17ஆம் அதிகாரம்
6வது வாசிக்கிறேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின்னு பாருங்க. பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. மன்றாட்டு ஜெபம். அல்லேலூயா. பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன். பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை ஜீசஸ் இங்க ஸ்டார்ட் பண்றாரு, அப்படியே கண்டினியூ பண்றாரு. அல்லேலூயா. இதுதான் அந்த ரெய்னோட ரேவன் சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பிரகாரம்னா ஜான், காஸ்பல் ஆஃப் ஜான் ஹோலி ரூம்னு சொல்லுவார். ஜான் சாப்டர் 17 இருக்கு பாருங்க, அது ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸ் சொல்லுவார். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் ஹோலி ரூம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய மகிமை. அங்கதான் பிரதான ஆசாரியர் உள்ள போனது. 17th சாப்டர் அந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் பண்ற வேலையை பண்ற ஹோலிஸ் ஆஃப் ஹோலிஸ்க்கு போறாரு. அங்க போய் சொல்றாரு, பிதாவே, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜபத்தை தான் நம்ம இயேசுவை நோக்கி பண்ணணும். இயேசு தெரிந்தெடுத்து உங்கள் கைகளில் கொடுத்த மனுஷர்களை நீங்க உத்தரவாதம் எடுத்து அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். மனுஷர் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஓகே, மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மால் உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் உம்மிடத்துல தான் கிளம்பி வந்தேன்றது அவருக்கு தெரியும். அதே நேரத்துல உண்மையும் விசுவாசிக்கிறாங்க, என்னையும் விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவரும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு மெய்ப்பனோட வேலை, ஒரு ஆசாரியனோட வேலை, ஒரு பாஸ்டரோட வேலை, ஒரு தீர்க்கதரிசியோட வேலை தான் தேசத்துக்காக தீர்க்கதரிசி உத்தரவாதம் பண்ணணும். தன் சபைக்காக பாஸ்டர், மெய்ப்பன் உத்தரவாதம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஸ்தாபித்த ஒவ்வொரு டினாமினேஷன் சபைகளுக்காக அவருக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். எல்லாரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அந்த மன்றாட்டு ஜெபம் பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை எல்லாரும் பண்ணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 கத்த சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்படின்னு அர்த்தம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிற நடத்தின ஆட்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு இணைக்கப்பட்ட ஒரு ஜெப வீரர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய சிறையிருப்பு மாறும். உங்களை குறிச்சே எப்பவுமே ஜெபம் பண்றீங்க, மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. தரிசனத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. உங்கள் மெய்ப்பருக்காக கூட ஜெபிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பிரதர், எனக்காக ஜெபிக்கிறதே கஷ்டமா இருக்கு, நான் எங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்றேன். ஒரு மெய்ப்பெண் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மெய்ப்பெண் சொல்லுவேன்,
அவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல், அவர்களுடைய வார்த்தை நீங்க அசத்த பண்ணி உங்களை நீங்க தாழ்த்தாம இருக்கும்போது, கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாப்பானதை செய்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயம் வலிக்கும். ஆமென். அசட்டையாய் சில பேர் வசனத்தை கவனிக்கிறத நான் உணர்றேன். அசட்டையா இந்த வார்த்தைலாம் தெரியும் தானே, இது என்ன பெரியது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட வரவே கூடாது. கழுத மூலமா கர்த்தர் பேசுவாரு. எச்சரிக்கையா இருங்க. யார் மூலமான கர்த்தருடைய வார்த்தை வரும்? அதுலயும் உங்க மெய்ப்பன் மூலமா, உங்களை நடத்துகிறவர்கள் மூலமா கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை வரும். இப்ப என்ன பிரச்சனைனா, உண்மையா நடத்துகிற ஆட்களை உங்களால கண்டுபிடிக்க முடியாதனால, எல்லாருமே ஒரே மாதிரின்ற ஒரு தராசுல வச்சிடுறீங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்க. மெய்ப்பன் அல்லாதவன், அல்லது இப்படி சொல்றேன், கூலிக்காரன். நல்ல மெய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை தர்றான், கூலிக்காரனும் ஓடி போயிடுவான். நீங்க நிறைய பேரு கூலிக்காக தான் சபை நடத்துறான் இல்லையா? கூலிக்காரன் சொல்ற வார்த்தையில எஃபெக்ட் இல்லாததுனால, மெய்ப்பன் சொல்ற வார்த்தையில எஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் எதுக்காக இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் எடுக்கிறேன்னா, இந்த 12வது வசனத்துல, நான் அவளோடு உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்றாங்க. எப்படி காத்துக்கணும்? ஜபத்துல. அல்லேலூயா. உபவாசத்துல. அவங்க பாவம் செய்யாத பத்தி காத்து கொள்றாரு. அவங்க உலகத்துக்குள்ள போயிடாத போய் அவங்க விழுந்து போகாதபடி காத்து கொள்றாரு. யாரு? மெய்ப்பெண். மெய்ப்பனோட வேலை என்ன? ஆத்துமா இடறி விழக்கூடாது. ஆத்துமா பின்வாங்கி போக கூடாது. ஆத்துமா பேக் ஸ்லைட் ஆகக்கூடாது. ஆத்துமா திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது. ஆடு காணாம போச்சுன்னா பரிதவிப்பான். ஐயோ, 4 நாள் இந்த பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு, 5ஆவது நாள் இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ண மாட்டேங்குதே, காணுமே. சிங்கத்தினால கடிபிடிச்சா, ஓநாயினால கடிபிடிச்சா, எங்க போச்சுன்னு தெரியலையே. A shepherd who's with burden will suffer if a sheep is dead. கரெக்டா இல்லையா? அங்கலாய்ப்பான், தத்தளிப்பான். ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. நிறைய பேரு நான் கேட்டிருக்கேன், இயேசுடைய ஊழியம் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் விசுவாசிக்காத ஆட்களை சொல்றேன். இயேசுக்கு விரோதமா பேசுற ஆட்கள். They are enemy to the cross. அவங்க பேசி கேட்டிருக்கேன். என்ன பேசுவாங்க? இயேசுடைய ஊழியம் ஃபெயிலியர்ப்பா. அவரு கூட அவருடைய ட்ரெஷரர் ஜூடஸ், அவனே விழுந்து போயிட்டான். இயேசு அத்தனை பெரிய வல்லமையான தேவன் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையானவர் என்றால், அவர் சீஷர்லயே ஒருத்தன் பேக் ஸ்லைட் ஆகி விழுந்துட்டானே, ஒருத்தன் மறுதளிச்சு போயிட்டான். சிலுவையில எவனுமே வரல, எல்லாரும் ஓடி போயிட்டான். இப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீங்க கொடுத்த எல்லாரையும் நான் காத்துக்கொண்டேன். நீ சொன்ன எல்லாரையும் காத்துக்கொண்டேன். ஒருத்த மட்டும் தான் பேக் ஸ்லைட். அது எழுதி இருக்கிறபடி, வேத வாக்கியத்தின்படி இது நடக்கணும். பேக் ஸ்லைட் ஆயிட்டான். எழுதிருச்சு ஆல்ரெடி, அது எழுதியிருக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சில பேர் பாருங்க, நல்ல மெய்ப்பர்கள் கிட்டயே விழுந்து போவாங்க. ஆமென். புறஜாதியான மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த ஊழியக்கார் சரியில்லை போல, இந்த குடும்பம் விழுந்துச்சு. இந்த ஊழியக்கார் சரியில்லை போல, அதனால அந்த ஊழியக்கார் கீழே இருந்த ஜனங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. எய்தர் வே. ஊழியக்காரர்கள் சில நேரத்துல தப்பா இருப்பாங்க, ஜனங்களும் தப்பா இருப்பாங்க. சில இடத்துல ஜூடஸ் ஜீசஸ் அப்படி இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாய் ஆராயாமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது. முதல்ல தீர்ப்பு சொல்றது நமக்கு அடுத்ததே அல்ல. ஆனா தீர்ப்பு ஜனங்க சொல்ற மாதிரி நம்ம 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கன்ற மாதிரி நம்மளும் அந்த தீர்ப்புல போய் ஆமா இருக்கும். ஒரு ஒழுங்கா இருந்தா இவன் விழுந்திருப்பானா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார்,
மெய்ப்பன் நன்றாய் இருந்தோம், எழுதியிருக்கிறபடி கேட்டின் மகன் பின்வாங்கி போனான். பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். என் சந்தோஷம் கர்த்தருடைய ஹாப்பினஸ், காட்ஸ் ஹாப்பினஸ் that Jesus had. உங்களிடத்துல எப்போ கர்த்தருடைய கண்கள்ல பொல்லாப்பானதை செய்து, அதை எப்படி சொல்றேன், எப்பொழுது தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம, தீர்க்கதரிசிக்கு உங்களை நீங்க தாழ்த்தாம இருக்கீங்களோ, அன்னைக்கு நீங்க கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாப்பானதை செய்றீங்க. நீங்க கர்த்தருடைய சந்தோஷத்தை இழப்பீங்க. God will become silent. கர்த்தர் கதவை தட்டி உங்க பேரை கூப்பிட்டு இருக்காரு, ஆனா உங்க காது மந்தமாயிடும், உங்களுக்கு அவர் சவுண்டு கேட்காது. தாவீது பெத்ஷெபாவோடு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை தடுக்கவில்லை. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. அந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க கர்த்தர் எந்த சவுண்டுமே, எந்த சத்தத்தையும் கர்த்தர் எழுப்பல. எல்லாம் முடிச்ச பிறகு ஒரே ஒரு வசனம் இருக்கும், கர்த்தருடைய பார்வைக்கு இது பிரியமானதாய். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. Don't make the voice of God, don't silent the voice of God. Hallelujah in your life. உங்க லைஃப்ல அந்த கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியாத ஒரு நிலைக்குள்ள போகாதீங்க. கீழ்ப்படியாமையின் கிரியைகள். எத்தனை வாட்டி நீங்க கர்த்தர் விட்டு பின்வாங்குவீங்க எனக்கு தெரியல. எத்தனை வாட்டி, how many times ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை நிறைவேற்றணும்ன்ற ஒரு பேர்டன் உங்களுக்குள்ள இல்லையே. ஐ தாட் அந்த ரிவைவலுடைய டைப்ஸ், விதங்கள், 7 விதமான ரிவைவல் இருக்கு, அதை பிடிச்சு எடுக்கணும்னு நான் நினைச்சேன். பட் God doesn't want you to go to the next level because you are already backsliding in the level 1. level 1லயே ஃபெயில் ஆகுறீங்க. level 2க்கு உங்களை எப்படி எடுத்துன்னு போறது, level 3க்கு எப்படி எடுத்துட்டு போறது? உங்களை ஃபர்ஸ்ட் கிரேட்ல ஃபெயிலு, செகண்ட் கிரேடுக்கு எப்படி கர்த்தர் எடுத்துட்டு போவாரு? எழுப்புதலுக்கு உங்களை எப்படி பயன்படுத்துவாரு கர்த்தர்? நான் சொல்றேன், இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், அதற்கு செவி கொடுக்கணும், அவருடைய சத்தத்திற்கு நீங்க நடுங்கணும். அந்த காரியத்தையே உங்களால செய்ய முடியலன்னா நீங்க எப்படி கர்த்தருக்காக பயன்படுவீங்க? ஒரு சத்தத்துக்கு நீங்க எப்படி செவி கொடுப்பீங்க? ஏசாயா 66 எடுங்க. ஏசாயா 66வது அதிகாரம், ஐசியா சாப்டர் 66. ஐசியா சாப்டர் 66. இரண்டாவது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, சொல்லுங்க, சிறுமைப்பட்டு, அதான் தாழ்த்துறது இல்லையா? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி காலம். கர்த்தருடைய கண்கள் உங்களை ஏன் நோக்கி பார்க்க முடியுது? வசனத்துக்கு நடுங்க மாட்டீங்க. வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கறதுல வார்த்தை மேல இருக்கிற ஆசை போயிடுச்சு, விருப்பம் போயிடுச்சு, நேசம் போயிடுச்சு, வார்த்தை மேல வெறுப்பு வருது. கர்த்தர் சொல்லுகிறார், மகத்துவமான வசனத்தை நான் எழுதி கொடுத்தேன், அதை வெறுக்கிற வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பாருங்க. சிறுமப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு வசனத்துல வசனத்துக்கு நடுங்கணும். Tremble before the word of God. Any spirit you are dealing with, that will tremble before you if you tremble before the word of God. Hallelujah. உங்களை பார்த்து எல்லா பிசாசும் நடுங்கும் எப்போ நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குனீங்கன்னா. Hallelujah.
அந்த ஓசியா 4ஆம் அதிகாரம் எடுங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிச்சு கொண்டிருந்தாங்க. 10:20 ஓசியா 4:6. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியன்னா வேற யாரையும் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. வெளிப்படுத்தின 1:6 படி நீங்களும் நானும் ஆசாரியர்கள், நீங்களும் நானும் ராஜாக்கள். அல்லேலூயா. 2 நாளாகமத்துல ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாம செய்யறாரு. ஓசியா 4:6 ஆசாரியன் கர்த்தருக்கு பிரியமில்லாம செய்யறாரு. 2 பேருமே கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கல. அவ்வளவுதான். அல்லேலூயா. If you're not listening to the word of God, if you're not obeying the word of God, it's very, very difficult. It's very, very difficult for God to help you. கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவா தம்பி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இல்ல என்னால செய்ய முடியலன்னு சொன்னா எப்படி? தெளிவா இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில இருந்து எடு, இக்னோர் பண்ணு. இந்த வார்த்தைய நீ செய், இந்த வார்த்தைய செய்யாதன்னு எவ்வளவு தெளிவா கத்த சொல்றாரு. அதை மட்டும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஆவிக்குரிய அனுபவத்துல இது பண்ணிருப்போம். வார்த்தை இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு பேச்சு தானே தவிர செயல்பாடுகள் கீழ்ப்படிதலே கிடையாது. கிளியரா கத்த சொல்றாரு, தம்பி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தங்கச்சி உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீ அந்த பையன்கிட்ட பேசுறத நிறுத்து, அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நிறுத்து. உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீ இதை செய், இதை இக்னோர் பண்ணு. இவ்வளவு தெளிவா சொல்றாருல கர்த்தர். எரேமியாவுக்கு தாழ்த்தவே மாட்டாங்க. எரேமியாவுக்கு ஜனங்க தங்களை தாழ்த்த மாட்டாங்க. ஓசியாவுக்கு தங்களை தாழ்த்தல. அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பவன் வார்த்தை சொல்லுகிறவன் மாத்திரமல்ல, he is a sign for the entire nation. ஓசியா புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ஓசியாவை போய் ஒரு வேசியை கல்யாணம் பண்ணு சொல்லுவார் தெரியுமா கர்த்தர்? ஆமென். சில இச்சையினால் நிறைந்த பிரீச்சர்கள் நான் பேசி கேட்டிருக்கேன். ஓசியா வேசியை கல்யாணம் பண்ண சொன்னாரு, அதனால லவ் மேரேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்லிடலாம். நிறைய பேர் சொல்லிடுவாங்க. கர்த்தர் எப்படி வேணா சொல்லுவாரு. அது இல்ல. அந்த அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை ட்விஸ்ட் பண்ணாதீங்க. லவ் மேரேஜ் எப்பவுமே தப்புதான். ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்றது தப்புதான். புரியுதா? இங்க ஏன் ஒரு தீர்க்கதரிசியை வேசியை கல்யாணம் பண்ண சொல்றாருன்னா, கர்த்தர் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனம் வேசிய போல வேற ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு, வேற ஒரு கடவுளை வணங்கி கொண்டு, தன் நேசராகிய தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேல் ஜனம் விட்டுருச்சு. நீங்க எரேமியா புத்தகம் வாசிப்பட்டீங்க, மேட்டில் போய் அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் இருக்கும். மேட்ல என்ன விபச்சாரம் பண்றாங்க? மேட்ல போய் விக்கிரக ஆராதனை பண்றாங்க. அதனாலதான் விக்கிரக ஆராதனை பண்றவன் எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணுவான் மேக்சிமம். புரியுதா? விக்கிரக ஆராதனை பண்ற நிறைய பேரை பாருங்க, இச்சையினால் நிரப்பப்படுவாங்க. விபச்சார பாவம் உங்களுக்குள்ள இருக்கும். என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல வச்சோம் இல்லையா? போட்டிருக்கு பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள், என் அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என் ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். கர்த்தர் யாரையும் வெறுக்க மாட்டாரு. எல்லாரையும் நேசி, அவரே அன்பு தானே. வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வார்த்தையை விட்டினா எல்லாத்தையும் விட்ட. இந்த முழு உலகம், அண்ட சராசரம், இந்த பார்க்கிற நட்சத்திரம், சூரியன் எல்லாத்தையும் அவருடைய வார்த்தை அல்லவோ படைத்தது. அந்த வார்த்தையை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கத்து தெளிவா உங்கள இடத்துல ஓசியா 4:6 பேச சொல்றாரு. ஐ கேன் ஃபீல் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அவளை பார்த்து ஸ்பெசிபிக்கா கத்தர் பேசுறாரு. I will not tell names of joined, but God has burdened me to talk to you. நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைய மறந்துடுவாருப்பா. என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்தேன், இந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சு. அவருடைய வேதத்தை நீங்க மறந்துட்டீங்க, அவர் உங்க பிள்ளைய மறந்துட்டார்.
ஏன் வேதத்தை மறந்தா பிள்ளைய மறக்கிறாரு? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய குமாரன். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் யாரு? வார்த்தை, வேதம், வசனம். இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தை. ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா, நீங்க அவர் குமாரன், அவர் பிள்ளைய விட்டீங்க, அவர் உங்க பிள்ளைய மறந்துடுவாரு. சிம்பிள். நீங்க என் வார்த்தையை மறந்தீங்க, நான் உங்களை மறந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? கர்த்தர் உங்களை மறந்து விட்டதின் காரணம் என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கையில என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இவ்வளோ சோதனை இருக்கு. எதுவுமே நடக்க மாட்டேங்குது என் பிள்ளை நடக்காது. நீ வேதத்தை மறந்தல, கர்த்தரை மறந்தல, வசனத்துக்கு செவி கொடுத்தியா? சத்தத்துக்கு செவி கொடுத்தியா? சத்தத்தை கேட்டும் உன் கீழ்ப்படியாமல் நீ இருப்பாய் என்றால், நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கிறதற்கு சாக்கு சொல்லுவீர்கள் என்றால், இப்படி சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், ஆனா உங்களால கேட்க முடியல, அதுக்கு ஒரு சாக்கு சொல்றீங்களே, அப்படி சொல்லுகிறவர்களா நீங்க இருக்கிறீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தரும் நிறைய சாக்கு சொல்லுவாரு. என் பிள்ளைக்கு இது பண்ணுங்க, கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் வேதத்தை மறந்தியே. அல்லேலூயா. வேதத்தை கேட்கிறதை காட்டிலும் உங்க வாழ்க்கையில வேற ஒரு பெரிய ஒர்க் எனக்கு தெரியலப்பா. அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நம்மை, என்னையும் உங்களையும் படைத்த தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம டைம் கொடுக்காம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கவர்னர் வேலை செஞ்சாலும் என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. There is no use if you're not listening to the word of God. There's no use. You're not reading the word of God. There is no use. நீங்க உயிர் வாழ்றதே வேஸ்ட். வசனத்தை நீங்க படிக்காம நீங்க உயிர் வாழ்றதே வேஸ்ட். Hallelujah. Sorry, I'm so harsh, but God wants to speak these kind of words so that you will get convicted through the word of God. கர்த்தருடைய வசனத்தை படிக்காம நீங்க வாழ்ற வாழ்க்கை, it is good for dustbin, it is good for nothing, waste. வாழ்க்கை வேஸ்ட். நீங்க வாழ்ற ஒவ்வொரு கிரியையும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஆமென். வசனத்தை தப்பா இன்டர்பிரேஷன் கொடுத்துக்கிட்டு, வசனத்தை புரிந்து கொள்ளாம, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, காரியங்களை நீங்களே ஒரு காரியத்தை அசியூம் பண்ணிட்டு நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், வெரி சாரி டு சே, யூ ஆர் forgotten by God. கர்த்தர் உன்னை மறந்துட்டாரு. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும்ல. கர்த்தருக்கு 2 பேரை தெரியாது. ஒண்ணு, அவர் வசனத்தை மறந்தவர்களை அவர் மறந்துடுவார். 2வது, அவருடைய சித்தத்தை செய்யாதவர்களுக்கு, சித்தத்தை செய்யாத ஆட்களை அவருக்கு தெரியாது. நான் உங்களை அக்கிரம செய்கைக்காரரே என்னை அகன்று போகுன்னு சொல்றாருல, மத்தேயு 7:21 சொல்றாரு, நீ சித்தம் செய்யல, நீங்க யாருன்னு கேட்ப. நாட்கள் அநேக பேர் உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம் அப்படின்னு, நீங்க யாரு கேட்ப. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதுனால நீங்க கர்த்தரோட பிள்ளை ஆக முடியாது. வசனத்திற்கு நீங்க செவி கொடுக்காம, how can you become the child of God? இந்த வசனம் தான் உங்களை உயிர்ப்பிச்சுது, உங்களை மறுபடியும் பிறக்க வச்சது. வசனத்தினால பிறந்திருக்கீங்க. அந்த சுவிசேஷ வசனம் தான் உங்களை வளர செஞ்சிருக்கு. ஆமென். உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்களை தடுப்பவன் யார்? அவன் தரிப்புண்டு போனான் நலமாயிருக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் பிரீச் பண்ண காஸ்பலுக்கு விரோதமா எவன் வந்தாலும் வானத்துல இருந்து ஒரு தூதன் சபிக்கப்பட கடவுள், சபிக்கப்பட கடவுள்னு சொல்றாரு. என்னன்னு அர்த்தம்? ஒரு ஆடை மெய்ப்பன் கிட்ட இருந்து பிரிக்கிற எந்த காரியமும் சபிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். உங்களை டிவி கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களை பிரிக்குதுன்னா, டிவி சபிக்கப்பட்டது. உங்க போன் கர்த்தருடைய வசனத்தை விட்டு பின்வாங்க பண்ணுதுன்னா, போன் சபிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு கள்ள ஊழியன் உங்களை கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு திருப்புறானா, அவன் சபிக்கப்பட்டான். உங்க பிள்ளைகளை நீங்க வசனத்தை கேட்காதபடிக்கு தடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சபிக்கப்பட்டவளா மாறுவீங்க.
சபிக்கப்பட்ட கர்த்தர் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னா போயிடணும். கர்த்தர் உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பிடணும். அந்த புள்ள ஊழியத்துக்கு வரல, அந்த புள்ள சபிக்கப்பட்டுதான் மாறி. ஊர்ல இருக்கவங்கலாம் அசிங்க அசிங்கமா பேசுவாங்க பிள்ளைய. கர்த்தர் மறந்த பிள்ளை எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த புள்ள ஒரு தப்பான ஒரு அடையாளமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்கிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க. கர்த்தர் சொல்லுகிற சத்தம் தான், என் வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கலனா, எரேமியா தீர்க்கதரிசிக்கு நீங்க உங்களை தாழ்த்தலனா, நீங்க பொல்லாப்பான காரியங்களை செய்ய. மெயின் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சு முடிக்கிறேன். 2 நாளாகமும் 36வது அதிகாரமா, 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 13வது வசனம். 12வது வசனத்துல எரேமியாக்கு தன்னை தாழ்த்தலையா, தேவன் 13வது வசனத்துல தேவன் மேல் தன்னை ஆணை இடுவதை கொண்டு நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு. 16வது வருஷம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி, ஸ்தானாதிபதினா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இல்லையா, ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவர்களுடைய வார்த்தைகளை இதுதான் சொல்ல வந்தேன், அசட்டா பண்ணுகிறீர்கள். பரவாயில்ல சொல்ற, நாளைக்கு பார்த்துக்கலாம். அசட்டா பண்றது, அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவளுடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா, சகாயம் இல்லாம, ஆமென். சகாயம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் வாதிக்கிறார் பாருங்க தம்முடைய ஜனத்தை. ஒரு பேர்டனான காரியம் என்ன, தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவே அவர்கள் பாவம் செய்த நிமித்தம் அந்த தேவனாகிய கர்த்தரே வாதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல ஒரு ராஜா, ஒரு பேர் யோராம் அப்படின்ற ஒரு ராஜா, 21ஆம் 2 நாளாம் 21ஆம் அதிகாரத்துல யோராம்னு ஒரு ராஜா இருக்கு. ஓகேங்களா, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா 12வது வருஷம் 21:12 வாசிங்க. 2 நாளாம் 21:12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகி எலியா, இந்த எலியா 1 நாளாகத்திலே இறந்து போயிட்டாரு. புரியுதா? 1 ராஜாக்கள்லயே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலேயே மேல போயிட்டாரு எலியா. ஆனா பாருங்க, ப்ராஃபட்டிக்கா அவர் எழுதின ஒரு நிருபம், ஐம் நாட் ஷுர் வெதர் அதே எலியா தானான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி போட்டிருக்கு பாருங்க, தீர்க்கதரிசியாக எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்தில் வந்தது. ஒரு லெட்டர் வருதான் எலியா கிட்ட இருந்து பாருங்க, வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழியிலும் நடவான். அவன் அப்பா ஒழுங்கா இருந்திருக்கான், அவனுடைய தாத்தா ஒழுங்கா இருந்திருக்கான், ஆனா இவன் ஒழுங்கா இல்ல. ஆமென். பெற்றோர் ஒழுங்கா இருப்பாங்க, பிள்ளை ஒழுங்கா இல்லாம இருக்கு பாருங்க, அந்த கதை தான் இது. இவனுக்கு கர்த்தர் எலியா எழுதின லெட்டர் அனுப்புறாரு, நிருபம் இல்லையா. நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவின் எருசலேமின் குடிகளையும் சோரம் போகம் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவளாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தை உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். புரியுதா? நீங்க பண்ற வேலை உருப்பட மாட்டேங்குது.
உங்க குடும்பத்துல எதுவும் உருப்பட மாட்டேங்குது, உங்களுடைய வைகள் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா நீ ஒழுங்குல. ஆதாம் பார்த்து சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். நடக்குது இல்லையா? அவன் அப்படியும் அந்த அந்த நிருபத்துல எழுதியிருக்காரு பாருங்க எலியா, நீயும் உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதி இருந்தது. என்ன மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு தெரியுமா அது? அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு வந்து இன்னைக்கு வியாதி வர்றது மேக்சிமமான ரீசன் தான் கீழ்ப்படியாமை தான். குடல் நோய் வந்திருக்கு பாருங்க எனக்கு, கீழ்ப்படியிலாம. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தேயர்களின் ஆவியை தூண்டி விட்டு அவங்க வந்து சிறையிருப்புக்குள்ள கொண்டு போறாங்க. 18வது வசனம், இவைகளை எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். இன்னைக்கு எப்படி யூதாஸ் குடல் சரிஞ்சு செத்து போனானோ அதே மாதிரி இவனும் சாவறான். ஏன்? தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கல, அவருடைய நிருபத்துக்கு செவி கொடுக்கல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எரேமியா தீர்க்கதரிசிக்கு நீங்க உங்களை தாழ்த்தல. குடல் சரிந்து பிரச்சனை வந்து சாவறாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? நம்ம எவ்வளவு நாள் நிர்விசாரமா இருந்திருக்கோம். அதாவது நான் சொல்றேன், நீங்க ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணனா கூட பரவாயில்ல, ஜாயின் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடாது. கேளுங்க, உற்சாகமா கேளுங்க, நேசத்துடன் கேளுங்க. அந்த வசனத்தை எடுத்து எழுதுங்க, அதை தியானித்து பாருங்க. அது மூலமா கர்த்தர் என்கிட்ட என்ன பேசினாருன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நானும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டேன், பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்துடும். நீங்க அதை எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. நான் தேவனுடைய வசனத்தை பேசும்போது நான் நடுங்கிக்கிட்டு தான் பேசுறேன். உங்களுக்கு புரியுதா? இந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது என்னையும் விட்டும் உங்களையும் விட்டும். முதல்ல என்னதான் விட்டோம். நான் வசனத்துக்கு செவி கொடுக்காம இந்த வசனத்தை நான் போதிக்கும் போது என்ன முதல்ல பரிசுத்த தலத்துல இருக்கிற பட்டயம் வெட்டும். நானும் நடுக்கத்துடன் தான் இதை செய்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு தெரியல எனக்கு. இமான் என்ன பேசுறாரு, இமான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும். நான் என்னை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுத்தி என்னை தாழ்த்தணும். நான் தாழ்த்தாத பட்சத்துல நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து நீங்க எனக்கு தாழ்த்தவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு தெளிவா பேசுறான்னு விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர்ல அபாத்திரர்களா சில பேர் கம்யூனியன் எடுக்கிறாங்க. வசனத்துக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம, இயேசுவின் சரீரத்தை குறித்து எதுவுமே தெரியாம, அவருடைய வார்த்தை குறித்து எதுவுமே தெரியாம அவர்கள் திருவிருந்து எடுக்கிறாங்க. பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 10ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, அநேக பேர் வியாதிக்குள்ளானார்கள், அநேக பேர் மரித்தார். கம்யூனியனை தப்பா எடுத்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க, மரிச்சு போனாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண பாவத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. கண்களை முடிக்க துறை நோக்கி பாரு, ஓனாயை பாருங்க. தூரா ஷாக்கா தாலாபா, கள்ள போதகத்தின் ஆவிகள் எரிவதா மேஷே கபரா தூரமா ஷடகதடகதலபா. கர்த்தருடைய வசனத்திற்கு, தெளிவான கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. யாரிடத்தில் பேசினீர் என்பதை நான் அறியேன் பிதாவே, நீரே பேசியிருப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ரிமூஷா டகபா துனமா ஷகதலபா ருகதடபா ருமாத்துரமா ஷடகதடகதலபகலபா. குடல் நோய் கொண்டு சரிந்து போன யோதாமை போல நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே இறங்கும். எரேமியாவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஜனங்களா இவர்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ரேபே ரேஷே காபாலா ருகாதாடாபாலா ஷே ருபா துனமா ஷாதாரி பாலா கபாரினு துரமா ஷரபலகதலபடகதலபா. எழுப்புதலின் அக்கினி கிரியை செய்யட்டும், சகல தடைகள் உடையட்டும், இருளின் கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும். ரே கபாலா ரூகா துனிமேஷே லைகே போடா பாலாபா
ருகாதுனாமா ஷரபாலாபா ரகபாலாபா ரிமானா தூரபாடா கதடபகலபா. அக்கினி இறங்கி வரட்டும். சகல தடைகள் உடையிடும். சகல தடைகள் உடையிடும். ரேகாபாரா தூலாபாகாதா ரப ஷேகா மாரா தூரிமிஷி கபதடகதடபா கடபலகலபா. விடுதலை பண்ணும். ஒரு அம்பு எய்யப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஈட்டிகள் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் நீர் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. பதனேஷே கபலபா ரகுதுனிமிஷி கபதடபலகடகதபா. அக்கினி இறங்கி வரட்டும். அக்கினி இறங்கி வரட்டும். அக்கினி இறங்கி வரட்டும். மதேக்கே ஷேரிபாடகதடகதபடகதலம். கட்டுகளை உடைகிற ஜப அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இந்த தடைகள் உடையிடும். துதி கனமகிமெல்லாம் தரும். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.